ஈரான் பஞ்சாயத்து, இஸ்ரேல் பஞ்சாயத்து, அமெரிக்கா பஞ்சாயத்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம எல்லாரும் அறிந்த விஷயம்தான். இதனால சில இம்பாக்ட் அப்படின்றது நமக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்றது அது ஓகே, நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால எதுவுமே நமக்கு இல்லாம போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாமே நமக்கு இருக்கும். இப்போ சிலிண்டர் வந்துட்டு எனக்கு இப்போதான் வந்து டெலிவரி பண்ணிட்டு போனாங்க. 2 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணியிருந்தேன். எனக்கு இப்போ டெலிவரி பண்ணிட்டாங்க. மறுபடியும் நீங்க புக் பண்ணோம்னா 21 நாள் கழிச்சு அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு மாசம் கழிச்சு புக் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா வரும்னாங்க. ஆனா எனக்கு வந்துட்டு அது ஒரு 5, 6 மாசத்துக்காவது 2 சிலிண்டர் அப்படின்றது வந்துரும். ஸோ அதனால அது பிரச்சனை கிடையாது. அதுல வந்துகிட்டு இருக்குது. என்ன விலை கொஞ்சம் மீறி இருக்கு அவ்வளவுதான். இந்த பெட்ரோலு, டீசலு இது எல்லாம் அப்புறம் நார்மல் சமையல் எண்ணெய் இது எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கிட்ட பேக்கப் இருக்கு. அண்ட் அதே போல நம்ம ஈரான் அந்த சைட்ல இருந்து நம்ம கொண்டு வந்தது 40% அந்த பக்கம் வந்துட்டு இருந்துச்சு. அதை இப்ப 30 மாத்தி விட்டாங்க. மீதி வந்துட்டு 10 சேர்த்து மீதி 60 சேர்த்து மொத்தம் 70% அப்படின்றது வேற இடத்துல இருந்து நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாம நமக்கு ஆல்ரெடி நம்ம கிட்டயும் ஸ்டாக் இருக்குது. அதே போல சில தனியார் நிறுவனங்கள் வச்சிருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் வந்துட்டு விஜயவாடா இந்த மாதிரி லைன்ல எல்லாம் ஸ்டாக் அப்படின்றது வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால நம்ம இதை பார்த்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எந்த இடத்துல நம்ம பயப்படணும்? நமக்கு வந்துட்டு ஒரு 10 லிட்டர் தேவைப்படுது வண்டிக்கு அப்படின்னா, 10 லிட்டர்லாம் கிடையாதுப்பா, 1/2 லிட்டர் மட்டும் தான் உனக்கு. வேலைக்கு போறியா வரியான்னு இருக்கணும். 1/2 லிட்டர் மட்டும் தான் உனக்கு. உன் வேலை என்ன? உன் வேலை ஃபீல்டில் சுத்துற வேலையா? அப்ப வேணா ஒரு 2 லிட்டர் அடிச்சுக்கோ. 10 லிட்டர்லாம் அடிக்க முடியாது. இதுதான் வந்துட்டு மிகப்பெரிய நம்ம பயப்படக்கூடிய விஷயம். நம்ம கேட்கறத அடிக்கிறாங்க. ட்ரம் எடுத்துட்டு போய் கேட்கறாங்க, கொடுக்குறாங்க. ஆனா சட்டப்படி அந்த மாதிரி ட்ரம்ல வாங்கவே கூடாது. கேனு இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாது. இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டேன், எங்கேயோ வந்துட்டு விழுப்புரம் தரப்புல தான் யாரோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, 2 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. அது நமக்கே பேக் ஃபயராக கூட மாறலாம். இதை பற்றி எஸ்டர்டேவே நம்ம இதை பற்றி பேசிட்டோம். அதிகமாக அதுக்குள்ளே போக வேணாம். நம்ம ஃபினான்ஷியலுக்குள்ள தானே இப்போ வந்திருக்கிறோம். அதனால ஃபினான்ஷியலை பற்றி இதில் பேசலாம். அதாவது காலையில் எழுந்துச்சு வெளியில போனேன். வெளியில போகல நம்ம பக்கத்து வீட்டுக்காரனை என்னை பார்த்து இங்கே வாப்பா அப்படின்னு கேட்டார். கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே கிட்ட போய் நின்னேன். என்ன நான் சொன்னேன் அப்படின்னா, என்ன வேலைக்கு போகலன்னு கேட்டேன். பெட்ரோல் கிடைக்கலப்பா அப்படின்னாரு. பெட்ரோல் கிடைக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கண்ணே. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துட்டாரு. ஸோ அங்கே பக்கத்தில் தான் இருக்கு, போய் பாருங்கன்னு சொன்னேன். பார்த்தாரு, அடிச்சுட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் இங்கே வாப்பான்னு மறுபடியும் கூப்பிட்டாரு. ஒரு மணி நேரம் கழிச்சு ஏன்னா பெட்ரோல் கிடைக்கல அப்படின்னு கேட்டேன். இல்லை அதெல்லாம் கிடைச்சிருச்சு. இப்போ பெட்ரோல்ல இந்த மாதிரி தட்டுப்பாடு அப்படின்றது ஏற்படுது. சிலிண்டர் விலைலாம் கொஞ்சம் ஏத்துறாங்க. ஏத்தி போட்டாங்க. 60 ரூபா கிட்ட ஏத்திருக்காங்க. ஏன்னா எனக்கு சிலிண்டர் வந்தாங்களா 60 ரூபா தான் ஏத்திருக்கிறாங்க. இப்போ என்னன்னா அவர் இந்த மாதிரி இதெல்லாம் விலை எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்குது. இப்போ நமக்கு இஎம்ஐல இதனால எதனாவது பாதிப்பு வருமா? ஏன்னா நான் ஒரு சில ஷார்ட் வீடியோலாம் பார்த்தேன். அதுல அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்றாங்க. எந்த மாதிரின்னு கொஞ்சம் எனக்கு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் புரிஞ்சுப்போம்பா அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் நான் யோசிச்சேன். அப்போ இஎம்ஐல நமக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படணும்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கிறதால என்னுடைய புரிதல், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இது அக்யூட்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதே போல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வராமல் நம்ம அதை பிலீவ் பண்ணக்கூடாது. இது என்னுடைய கருத்துக்கள் மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல நான் சொல்கிறது, ஏன்னா இப்போ இருக்கிற நிலவரப்படி தான் நான் சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம மற்றவங்கள மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணிலாம் சொல்கிறது அதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன மாயம் வாங்கவா என்ன நம்ம எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறதுக்கு? அதெல்லாம் நமக்கு கிடையாது. சரி, ஓகே. இப்போ இருக்கிற நிலவரப்படி உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோன் அப்படின்றது, ஸோ நீங்க ஒரு 1 லட்ச ரூபா எடுத்திருக்கீங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு ஒரு மாசம் 10,000 ரூபாய் கட்டுறீங்கன்னா 12 மாசம் டென்யூர் டேட் போட்டிருக்கீங்கன்னா 12 மாசம் வரைக்கும் நீங்க 10,000 தான் கட்டுவீங்க. இடையில நீங்க லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி இதெல்லாம் டிலே பண்ணா மட்டும்தான் அதுவும் வரும். அப்படி இல்லைன்னா அதுவும் வராது. ஸோ இப்படிதான் உங்களுக்கு மாற்றம் அப்படின்றது உங்களுடைய இஎம்ஐல வரும். நார்மல். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை எல்லாத்தையுமே ஃபிக்ஸடு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிக்ஸடு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங்னா நீங்க என்ன லோன் எடுத்திருக்கீங்களோ அந்த லோன்ல எந்தவித மாற்றமும் இல்லாம நீங்க திரும்ப ரீபேமெண்ட் பண்ற ஆப்ஷன்ல எந்தவித மாற்றமும் இல்லாம அது அப்படியே திரும்ப நீங்க பேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது கடைசியில அந்த 10,000 ரூபாய் 10,000 நீங்க 12 மாசத்துல கட்டி முடிச்சுட்டு அந்த லோனை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இதுல இன்னொரு கேட்டகரி அப்படின்றது இருக்குது. இங்கதான் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது ஏற்றம் இறக்கம், ஏற்றம் இறக்கம். ஆர்பிஐ இந்த ரெப்போ ரேட் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொஞ்சம் ஏற்றி குறைச்சி கூட்டி குறைச்சி இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அப்போ ஆப்வியஸா நமக்கு அந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அதனுடைய இம்பாக்ட் அப்படின்றது கிடைக்கும். இப்போ சாதாரணமாக ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றவங்களுக்கு இது பெருசாக இம்பாக்ட் கொடுக்காது. அதை நம்ம தனியாக பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ முழுக்க ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்ல இப்போ ஒரு 10,000 கட்டினீங்கன்னா
12 மாசம் வரைக்கும் 10,000 ரூபாய் கட்டுவீங்க. அதுல வந்து RBI ரெப்போ ரேட்டை ஏத்துனாலும் இறக்குனாலும் அதுல எந்த இம்பாக்டும் நடக்காது. அதுவே ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, இப்போ RBI வந்துட்டு இப்போ ரீசெண்டா ரெப்போ ரேட்லாம் குறைச்சிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி குறைக்கும் பொழுது நீங்க இங்க 10,000 கட்டிட்டு இருக்கீங்கன்னா மேபி 8,000 கூட நீங்க கட்டிட்டு இருந்திருக்கலாம். இப்ப 8,000 கூட நீங்க கட்டலாம். அந்த மாதிரி கூட வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ அடுத்தது ஒருவேளை RBI ரெப்போ ரேட்டை ஏத்துறாங்க அப்படின்னா, அந்த ரெப்போ ரேட் ஏறும் பொழுது உங்களுடைய 10,000 EMI அப்படின்றது நீங்க கட்டி முடிக்கிற 12 மாசம் வரைக்கும் இங்க 11,000 கூட மாறலாம், 12,000 கூட மாறலாம், ஏன் 13,000 கூட மாறலாங்க. ஸோ இது ரெப்போ ரேட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். அது சந்தை நிலவரங்களுக்கு உட்பட்டு அதுல ஒரு சில விஷயங்கள் ஏற்றம் இறக்கம் அதெல்லாம் வேற கான்செப்ட் அது. ஸோ அதையும் எங்கேயோ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு போரையும் கொண்டு வந்து சேர்க்காதீங்க. அது வந்துட்டு ரொம்ப அப்படியே இடியாப்ப சிக்கல் மாதிரி சுற்றி தான் வரும். அது டேரக்டா இப்போ வந்து சிலிண்டருக்கு வந்துட்டு, ஏன்னா அவர் என்கிட்ட கேட்டது என்னன்னா, இப்போ டக்குன்னு சிலிண்டர் விலை ஏற்றி விட்டாங்க, திடீர்னு ஒரு வேளை வந்துட்டு என்னுடைய EMI அமௌண்ட்டு ஏற்றி விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் நான் சொன்னேன், இல்லைண்ணா அப்படிலாம் கிடையாது, நீங்க போட்டிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். நீங்க ஈரான்ல நடக்குதுன்னா அங்க அந்த வழியா நமக்கு வரக்கூடிய எண்ணெயில வந்துட்டு தட்டுப்பாடு ஏற்பட்டதுனால தான் இது. பட் அது இங்க வரணும், அதனுடைய இம்பாக்ட் எல்லாம் இங்க நடக்கணும் அப்படின்னா நமக்கு எந்த பக்கமுமே எதுவுமே வராம இருந்தாதான் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ள நீங்க போகணுன்ற அவசியமே கிடையாதுண்ணா. அதெல்லாம் சும்மா ஏதோ வியூஸ்க்காக அவங்கவுங்க சொல்லிட்டு போறாங்க. ஆனா வாய்ப்புகள் அப்படின்றது, நான் சொல்றது என்னன்னா, இது இப்ப இருக்கிற நிலவரப்படி தான் நான் சொல்றேன். நான் வாய்ப்புகள் அப்படின்றது சந்தை நிலவரங்களுக்கு உட்பட்டு அங்க RBI ரெப்போ ரேட்டை ஏத்துனாங்கன்னா இங்க ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது EMI அமௌண்ட் அப்படின்றது ஏறும். கண்டிப்பா ஆப்வியஸா அந்த இடத்துல ஏறும். RBI சந்தை நிலவரங்களுக்கு உட்பட்டு அங்க ரெப்போ ரேட்டிங் அப்படின்றத குறைச்சாங்க அப்படின்னா, அப்ப ஆப்வியஸா இந்த இடத்துல உங்களுக்கு EMI அப்படின்றது குறையும். ஸோ இவங்க என்ன செய்யறாங்களோ அதுதான். அது அந்தந்த தட்பவெப்ப சூழ்நிலைகள் இதெல்லாம் பொறுத்து தான் மாறுமே தவிர, இந்த மாதிரி நடந்ததுனால சிலிண்டர் மாதிரி டைரக்டா விலை ஏற்றி விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது மேக்சிமம் அதான் சொல்றேன் இல்லைங்களா, அது ரொம்ப சுத்து. அந்த சுத்தெல்லாம் வந்துட்டு அதுக்குள்ள வராது. அதுக்குள்ள இது எல்லாமே சரியாயிப்படாது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ இது வந்துட்டு ரொம்ப சுத்தி தான் வரும். டைரக்டா எடுத்த உடனே வந்துட்டு இப்போ இது மாதிரி இம்பாக்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் ஆகாது. பட் எப்பவுமே சரி, அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் எதையும் நீங்க அந்த வீடியோவில் பார்த்தேன், இந்த வீடியோவில் பார்த்தேன், அந்த ஷார்ட் வீடியோவில் பார்த்தேன், அந்த யூடியூபர் சொன்னாரு, இந்த யூடியூபர் சொன்னாருன்னு எதையும் நம்பாதீங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரணும். அஃபிஷியலாக இந்த மாதிரி ரெப்போ ரேட் ஏற்றிட்டேங்க அப்படின்னு சொல்லணும் அவங்க. அப்படி சொன்னாதான் அது உண்மை. இந்த ப்ரெடிக்ட் பண்றது, சும்மா போற போக்கில் வந்துட்டு நான் கணிச்சேன் நடந்துச்சு பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்றது அப்படின்றதுக்குலாம் இது கிடையாது. இப்போ நான் கூட சொல்லலாம், நான் ஆமாங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் இந்த இடத்துல சொல்றேன். ஆனா வாய்ப்பு இருக்குன்னாலே அப்ப இருக்குதானே, அப்ப ஏதாவது ஒரு விஷயம் அதுக்குள்ள வருதானே, அப்ப என்ன வேணா நம்ம சொல்லிட்டு போயிடலாம் வாய்ப்பு வந்தது. ஆனா உண்மை நிலவரங்கள் என்ன, உண்மையா அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது அதை பொறுத்து தான் அது மாறும். அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் மாறும். இங்க இருந்து வீடியோவில் பேசுறதுனால, நான் சும்மா யூகிச்சு பேசுறதுனால மாறிடாது. அதனால சொல்றேன், யாரு என்ன சொன்னாலும் நீங்க தயவு செஞ்சு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, குழப்பம் அடைஞ்சிக்காதீங்க. ஸோ இதுல வந்துட்டு நம்ம பெட்ரோல் கேன் எடுத்து போய் ஃபில் பண்ற மாதிரி ஃபில்லாம் பண்ண முடியாது. அப்படியே ஒரு வார்த்தை பரப்பி விட்டாலும், பட் இருந்தாலும் பேனிக் ஆவாங்க. ஐயோ இவ்வளோ ரேட் ஆச்சுன்னா நான் எப்படி வந்து கட்டுவேன், பெட்ரோலும் இங்கே வேற வந்து தரமாட்டேன்றாங்க, அது வந்தால் தான் நான் வேலைக்கு போக முடியும், என்னுடைய பிசினஸை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசனை. ஸோ அதனால நீங்க போட்டு உங்களை குழப்பிக்காதீங்க. இதெல்லாம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரணும். இங்க ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு யாரும் அவ்வளோ பெரிய டான் சமோசாலாம் கிடையாது. இங்க வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ அது வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்லே போடலாம், ஏன் வந்துச்சு எதனால வந்துச்சு அப்படின்னு. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இருந்தா நான் கண்டிப்பா அதை பத்தி ஒரு வீடியோ அப்படின்றது போடுறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. ஓகே கைஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. இந்த மாதிரி தினம்தோறும் வந்துட்டு இரவு நேரங்களில் நல்ல இன்ஃபர்மேட்டிவான ட்ரெண்டிங் டாப்பிக்கை பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் அப்படின்றது வரவேற்கத்தக்கது. கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.